ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்கு சகலமும், அவர் எல்லாமே நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் அவர் செய்வார். நன்மையானாலும் தீமையானாலும் அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்குது. ஒருவேளை எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நடந்து ஏதோ ஒன்று நமக்கு நெகட்டிவாக நடக்கும்போது நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். ரோமர் 8:28 எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே தேவ அன்பு நீங்கள் அதை நினைக்கும் போது, தேவன் நம்மளை நேசிக்கிறாரு, அவர் நமக்கு நம்ம இடத்துல அவர் அன்பு கூறுறாரு, நமக்கு எல்லாமே அவர் நன்மைக்கு தான் செய்வார், நமக்கு தீமைக்கு அனுமதிக்க மாட்டார், இதில் இந்த தீமையிலையும் தேவன் ஒரு நன்மை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம எப்போதுமே நம்ம அதை உணரணும். இயேசு மகாராஜா எப்பயுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தான் அவர் செய்வார். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்த ஒரு நல்ல தெய்வம். ஏசப்பா கிட்ட எவ்வளோ வேணாலும் அவர் தீமை செய்கிறது தேவன் அல்ல. அவனவன் தன் சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு தான் சோதனைக்குட்படுற எந்த ஒரு சோதனையும் அதுக்கு காரணம் பார்த்தா நம்முடைய சொந்த இச்சையால், நம்முடைய சுய சிந்தனையால், நம்முடைய சுயமான ஒரு யோசனையினால், நம்முடைய சுய நினைவினால். ஆனால் நம்முடைய யோசனைகள் நினைவுகள் எல்லாம் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நமக்கு ஜெயம் கொடுக்குற கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அவர் நம்மளை ஆளுகை செய்கிறாரு. ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகுன்னு இருக்குது. பரிசுத்த ஆவியினால் எல்லாமே ஆகும். நம்மளை ஏசப்பா திக்கற்ற விடலை. அவர் என்ன சொன்னார், நான் உங்களை திக்கற்ற விடேன்னு சொன்னார். அவர் சொன்னபடியே நமக்கு பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மளை எல்லா சுச்சுவேஷனையும் நம்மளை வழி நடத்துவார். எத்தனையோ டிஃபிகல்ட்டியான டைம்ஸில் ஹோலி ஸ்பிரிட் என்னை கைட் பண்ணுங்க, என்னை வழி நடத்துங்க நம்ம கேட்கும் போது ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஏன்னா ஆவியானவரால் எல்லாமே முடியும். நம்மளால் முடியாததை ஆவியானவரால் செய்து முடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.